ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். மாதவி அப்படிங்கிற டைட்டில் நம்ம லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோர் என்ன நடந்துச்சு அப்படின்னா, மாதவிக்கும் மகேஸ்வரிக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் 2 பேருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வரும். அதில் மகேஸ்வரி மாதவியை திட்டிடுவாங்க. ஸோ அழுதுகிட்டே அவங்க ஊருக்கு கிளம்புற மாதிரி நம்ம பிஃபோர் எபிசோடில் பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். மாதவி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அவங்க ரூம்குள்ளேயே இருப்பாங்க. அவங்க மகேஸ்வரி வந்து ஊருக்கு கிளம்பிடுவாங்க. பட் மாதவி வரவே மாட்டாங்க. இன்னமும் அவங்க பேசினது கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருப்பாங்க. இவங்க திரும்பி பார்த்துட்டு எந்த ரியாக்ஷனும் அவங்கக்கிட்டேருந்து வராதனால அவங்க பேரண்ட்ஸ் வருவாங்க, இவங்கள கூட்டிகிட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் ஒரு 1 வீக் பார்த்தீங்க அப்படின்னா, மாதவிக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அவங்க இல்லாமல் அவங்க பார்க்க முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பட் அழுக மட்டும் மாட்டாங்க. அழுக மட்டும் உங்களுக்கு வரவே வராது. பட் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அந்த கில்ட்டினஸ்ஸை அவங்க வந்து ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. நான் பண்ணது தப்பு, நான் பேசினது தப்பு அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணவே மாட்டாங்க. நான் பேசினது கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஹெட்டேக் இருந்துக்கிட்டே இருக்கும். 1 வீக்கு அது என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு பிரிவு நல்ல விதமாக பிரிஞ்சிருந்தோன்னா அவங்கள மிஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து நான் பண்ணது கரெக்டு தான், அவள் சைடில் தான் தப்பு இருக்குது, ஸோ கோச்சிட்டு போனால் போகட்டும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் வர ஒரு பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண விடாது. அட் த சேம் டைம் அவங்கள நினைக்காம இருக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். இதுவே நார்மலாக ஒரு பர்சன் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு பிரிஞ்சு போனாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரேக்கப் வந்துச்சு அப்படின்னா, அது அவங்களுக்கு ரொம்ப பெயின் கொடுக்கும். ஏன்னா மகேஸ்வரி அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது எதுவுமே இங்கே வந்து ரியாக்ட் ஆகலை. மாதவி மட்டும்தான் அவங்கள ஒன் சைடில் ஓகேவா. அதனால் இவங்களுக்கு இந்த மாதிரி நினைக்கவும் கொஞ்சம் பெயின் இருந்தாலும், பட் அவங்களுக்குள்ள கொஞ்சம் போல்டு கேர்ள் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு அந்த பிரிவு வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெயின் இருக்காது. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சாரி, நான் கரெக்டாக சொன்னேன்னு எனக்கு தெரியல. பட் சாரி, ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி அவங்க வந்து அந்த 1 வீக் ஃபுல்லாகவே நார்மலாக பெருசாக ஹாப்பியும் இல்லாமல் சேடும் இல்லாமல் ஒரு மைண்ட் கன்ஃப்யூஷனோடையே அவங்க அந்த வீக் ஃபுல்லாகவே நார்மலாக போகும். இந்த 1 வீக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மாதவி அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க சின்ன அண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "ஹேய் மாதவி, என்ன வீட்டு பக்கமே காணோம்?" அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவாங்க. சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உடனே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வந்ததுமே மாதவிக்கு, "என்ன நீ புதுசா? எதுவாக இருந்தாலும் நீங்களே சொல்லுங்கள்" அப்படிம்பாங்க. "இல்லை இல்லை, எனக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ப்ளீஸ் தனியாக வாயேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போனதும் மாடியில் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே போனதும் அவங்க அண்ணி ஃபஸ்ட்டு கொஷின் கேட்பாங்க. "நீ என்ன இங்கே இருக்க? ஏன் மகேஸ்வரி கூட போகலையா?" அப்படின்னு கேட்பாங்க. அவங்க உடனே, "மகேஸ்வரி கூட நான் ஏன் போகணும்? அவங்க கூட எதுக்கு போகணும்? அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது அண்ணி. நான் ஏன் அவங்க கூட போகணும்?" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்கிட்ட மகேஸ்வரி உன்னையும் கூட்டிகிட்டு போகிறதா தானே சொன்னாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன சொல்கிறீங்க அண்ணி?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமாம், நீங்களும் அவங்க தனியாக எப்படி போயிருப்பாங்க? நீங்களும் போகிறதா தானே இருந்துச்சு" அப்படி சொல்லுவாங்க. "நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு எதுவும் புரியல. அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் அவங்க கூட போகணும்? அவங்களோட புது ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க போயிருக்காங்க. புது உறவுகளோடு அவங்க போயிருக்கும்போது நான் எப்படி அங்கே போக முடியும்?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க வந்து கோவப்பட்டு, "மாதவி நீ என்ன சொல்கிற? எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா அண்ணி, அவங்களுக்குன்னு புது உறவுகள் இருக்குது. அவங்க அவங்க கூட தான் போவாங்க. நான் யார்? ஜஸ்ட்டு ஒரு ஹவுஸ் ஓனர் தானே. என்னெல்லாம் அவங்க கூட கூட்டிகிட்டு போகணுங்கிற அவசியமும் கிடையாது. அட் த சேம் டைம் என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது அண்ணி" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க சின்ன அண்ணிக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடும். கோவம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள வந்து அரைஞ்சிடுவாங்க அவங்க சின்ன அண்ணி. அரைஞ்ச உடனே அவங்க கன்னத்தில் கை வச்சுட்டு, "அண்ணி என்ன இது?" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன சொன்னேன்? மகேஸ்வரியை பற்றி நீ என்ன சொல்கிற? அவள் கேரக்டர் பற்றி சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது?" அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் மா மகேஸ்வரி மாதவிக்கிட்ட என்ன சொல்லுவாங்களோ அதே அவங்க அண்ணி சொல்லுவாங்க. அதை கேட்டதும் மாதவிக்கு ஷாக் ஆகிடும்.
"அண்ணி உங்களுக்கு மகேஸ்வரி பத்தி என்ன தெரியும்? அவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படி சொல்லுவாங்க. "அவ யாரு? என்னங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும். சி இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க, உன்ன மாரி ஒரு ஃப்ரெண்டு மகேஸ்வரி கிடைக்கிறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? மகேஸ்வரி மாரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நீ தான் குடுத்து வச்சிருக்கணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. மாதவியோட அண்ணி. அத கேட்டதும் அவங்களுக்கு இன்னும் ஷாக் ஆயிடும். "அண்ணி நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல." அப்படின்னு சொல்லுவாங்க. "உனக்கு எதுவுமே புரியாது. புரிஞ்சிருந்தா நீ இந்த மாரி மகேஸ்வரிய பேசியிருக்க மாட்ட." அப்படின்னு சொல்லுவாங்க. "அண்ணி ப்ளீஸ் நீங்களாவது எனக்கு தெளிவா என்னங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ளீஸ்." அப்படின்னு கேட்பாங்க. "மகேஸ்வரிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? சி அவ மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு மிலிட்டரி மேன். அவங்க இறந்துட்டாங்க. அத தவிர உனக்கு வேற ஏதாவது தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மாதவியோட அண்ணி. "இல்ல அண்ணி எனக்கு இது தவிர எதுவும் தெரியாது." அப்படின்னு சொல்லி தலையாட்டுவாங்க. மாதவி ஃபேமிலி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவி, அவங்க அம்மா, அப்பா, ஒரே ஒரு தம்பி. அவங்க தான். அவங்க ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. "அவ என்னோட ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்டு ஃப்ரெண்டுங்கிற வேர்டு கேட்டதும் அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும். "அண்ணி என்ன சொல்றீங்க?" அப்படின்னு அந்த ஒரு ரியாக்ஷன்லயே அவங்க பார்ப்பாங்க. "ஆமா மாதவி, மகேஸ்வரி என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவளும் நானும் பக்கத்து பக்கத்து ஊரு. ஒரே ஸ்கூல்ல நாங்க படிச்சு வளர்ந்தோம். ரொம்ப நல்ல பொண்ணு. பட் அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோவா இருக்கும். இருந்தாலும் அவ ரொம்ப நல்லா படிச்சு, நல்ல ஆளா ஆகணும் அப்படிங்கிறது தான் அவளோட கனவு. அதுக்கு தகுந்த மாரியே அவ நல்லா படிப்பா. அவங்க வீட்ல லைட்டு கூட இருக்காது. இருந்தும் அவ ரொம்ப கஷ்டப்பட்டு தெரு விளக்கு சொல்லுவாங்க இல்லையா? அந்த தெரு விளக்குல தான் அவ உட்காந்து படிப்பா. அந்த மாரி படிச்சு இன்னைக்கு இந்த பொசிஷன்ல இருக்கா. அவ ஃபேமிலிக்கு 3 நேரம் சாப்பிடறதுக்கு சாப்பாடு கூட இருக்காது. அந்த அளவுக்கு கஷ்டப்படுற ஃபேமிலி. இந்த மாரி அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன்லயும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து மகேஸ்வரிய நல்லா படிக்க வைப்பாங்க. அவ 9த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா பொண்ணா சமத்தா சூப்பரா படிச்சுட்ருப்பா. 9த்ல எங்களுடைய ஸ்கூலுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்து சேர்ந்தா. அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் மாதவியோட மனசுல அவளோட பிஹேவியர்ல டோட்டலா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் நான் பார்த்தேன். அவ கூட பேசும்போது ரொம்ப ஹேப்பியாவும், ரொம்ப ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு கூட அவ ஃபீல் பண்ணதா என்கிட்ட சொன்னா. அவங்கள வந்து அமுலு அப்படின்னு கூப்பிடுவாங்களாம் அவங்க. அம்மு அம்முங்கிறத அவங்க அமுலு அந்த மாரி கூப்பிடுவாங்க. அமுலு ஓகேங்களா? அமுலு அவங்களுடைய பேரு. அவங்க வந்து செல்லம்மா அவங்கள அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க மாதவியோட அண்ணி. அவங்களோட அப்போ உண்மையான பேரு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீமதியா? ஆமா. அவங்களோட உண்மையான பேரு ஸ்ரீமதி. ஆனா இவங்க வந்து அமுலு அப்படிதான் அவங்கள கூப்பிடுவாங்க. ஏன் அப்படி பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அமுலுன்னு தான் அவங்க கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஸ்கூலுக்குள்ள என்ட்ரி ஆகும்போதே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, மகேஸ்வரி பக்கத்துல தான் உட்காருவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட்டு அவங்கள கூப்பிட்டதே அந்த ஃபர்ஸ்ட்டு பார்வையில அவங்களே மறந்து அவங்கள கூப்பிட்டதே அமுலு அப்படிங்கிற பேரு தான். அத கேட்டதும் அவங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, "என் பேரு அமுலு இல்ல, ஸ்ரீமதி" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல, எனக்கு உன்ன அமுலுன்னு கூப்பிட தான் பிடிச்சிருக்கு. நான் உன்ன அப்படியே கூப்பிடட்டுமா?" அப்படின்னு மகேஸ்வரி வந்து அமுலு கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸ்ரீமதி கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸ்ரீமதி, "சரி ஓகே. உனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடு. பட் என்னோட பேரு ஸ்ரீமதி. உன்னோட நேமு?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணி இன்ட்ரோ ஆவாங்க. அப்போ அவங்க வந்து, "என்னுடைய பேரு மகேஸ்வரி" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஈஸ்வரி இல்லையா?" அப்படிம்பாங்க. "ம். அப்போ நானும் உன்ன ஈஸ்வரின்னு கூப்பிடட்டுமா?" "உனக்கு எப்படி ஓகேவோ அப்படியே கூப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு மீட்டிங்லயே அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஸோ, இதுக்கப்புறம் நாம வந்து மகேஸ்வரி லைஃப்குள்ள என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃப்ளாஷ்பேக் ஓகேவா? இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கங்கிறது வேணாம். நான் டைரக்ட்டா ஃப்ளாஷ்பேக்குக்கு போயிடுறேன். மகேஸ்வரி அண்டு ஸ்ரீமதி இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா?
ஸோ 9th கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா மகேஸ்வரி அண்ட் அமுலு அவங்களுடைய காம்யூனிகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மகேஸ்வரி படிப்பு, ஃபேமிலி இந்த மாதிரி போயிட்டுருந்த அவங்களோட லைஃப்பில் கொஞ்சம் ஸ்மைல், கொஞ்சம் ஹாப்பி, கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இது எல்லாம் இருந்தாலுமே படிப்பு அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. நல்லாவும் படித்தாங்க. அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனுச்சு. அவங்கள விட்டு எங்கேயும் பிரிய முடியாத அளவுக்கு அவங்க கூடயே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல். அவங்க எல்லாமே அதை ரியலைஸ் பண்ணாங்க. ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் சண்டே அமுலு வீட்டுக்கும் மகேஸ்வரி வீட்டுக்கும் மினிமம் 4 to 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே ஒரு நாள் அமுலு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு நான் மகேஸ்வரியை போய் பார்க்கணும், எனக்கு கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் வேணும், அது அவங்கக்கிட்ட தான் வாங்க முடியும், என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு ரொம்ப அடம் பிடிச்சி அவங்க வந்து இவங்க வீட்டுக்கு வருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வருவாங்க. மகேஸ்வரி வீடு எப்படி இருக்குன்னா சின்னதாக ஓடு வீடு தான். ஓடு வீடு ஜஸ்ட்டு ஒரு ஓடு வீடு அவ்வளோதான். அதில் கிச்சன் ரூமோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு ஹால்லே எல்லாமே இருக்கும். முன்னாடி தாழ்வாரம் போட்டு அதில் கிச்சன் ரூம் மாதிரி ஓப்பன் கிச்சன் ரூம். ஸோ எல்லாத்தையும் சமைச்சிக்கிட்டு அங்கே தான் இருப்பாங்க. இவங்க வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வரதை அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு மகேஸ்வரிக்கு அது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபீல். ஐயோ இந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்களே, அவங்க கொஞ்சம் ரிச் ஃபேமிலி, இந்த இடத்துக்கு நீ ஏன் வந்த நாம தான் நாளைக்கு ஸ்கூலுக்கு மீட் பண்ணுவோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஐயோ இங்கே வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு கூப்பிட்றதான முறை. உடனே அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு என்ன முழு நீங்கள் வந்திருக்க சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் நானாவது வந்திருப்பேன். இல்லை அப்படின்னா நாளைக்கு ஸ்கூல்லே மீட் பண்ணிக்கலாம் இல்லையா, எதுக்காக நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்த அப்படின்னு கேட்பாங்க. அப்போது உடனே அமுலு அவங்களோட கையை பிடிச்சிட்டு எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு புக்ஸ் வேணும், அதனால தான் வந்தேன் அப்படி சொல்லுவாங்க. அவங்க அப்பா வந்து வெளில தான் நின்றுருப்பார், உள்ளே வரமாட்டார். ஆமாம் எங்கள் வீடு எப்படி கண்டுபிடிச்சி வந்தீங்க இவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் இங்கே இருக்கிறதே ஒரு 4 வீடு தான், அதை கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டமா அப்படின்னு சொல்லுவாங்க அமுலு. கொஞ்சம் அவங்க ஃபேமிலி கூட அட்டாச் ஆகிறதுக்கு முன்னாடியே மகேஸ்வரி கூட நல்லா அட்டாச் ஆகிடுவாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து ஏதாவது சாப்பிட்றியாமான்னு கேட்பாங்க. சாப்பிட்றேன் ஆண்டி, நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அந்த நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து புளி பணியாரம் செஞ்சு வச்சுருப்பாங்க. புளி பணியாரம் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு ஆண்டி நல்லா இருக்குது, எங்கள் அம்மா செய்கிறத விடவே இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா வெளியில் நிற்கிறாரு இல்லையா, அதனால் உடனே அவங்க இருந்துட்டு சரி நான் கிளம்புறேன் பாய், எனக்கு ஒன்று பார்க்கணுன்னு தோணுச்சு அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்ததும் அமுலுக்காக மகேஸ்வரி வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க சீக்கிரமாக போயிட்டு அமுலு வந்த உடனே அமுலுக்கிட்ட பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு நேற்று ஏன் என்னை தேடிட்டு வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்பாங்க. இல்லை என்னமோ தெரியல, எனக்கு உன்னை பார்க்கணும் போலவே இருந்துச்சு, என்னால் உன்னை பார்க்காம இருக்கவே முடியல, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னு கேட்டால் எனக்கு தெரியல, எனக்கு உன் கூடவே இருக்கணும்னு தோணுது, ஏதோ இப்படி உன் பக்கத்துலேயே உட்காந்துட்டே இருக்கணும், உன் கையை அப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், அப்பப்போ உன்னை கிள்ளிக்கிட்டே இருக்கணும், அப்பப்போ உன்னை இடிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பப்போ உன்னை குத்திக்கிட்டே இருக்கணும், அப்பப்போ உன்னை திட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நீ அப்பப்போ என்னை இடிச்சுக்கிட்டு கிள்ளிக்கிட்டு குட்டிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு வலிக்காதா அப்படின்னு சொல்லுவாங்க. வலிச்சா நானே அதை சரி பண்ணுவேன் அப்படி சொல்லுவாங்க. எப்படி சரி பண்ணுவேன் அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் அப்படிதான், வலிக்கும்போது சொல்லு நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் பெல் அடிச்சிடும், ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதும் ஆஸ் யூஷுவல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி நல்லா போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வரும் இல்லையா, அந்த எக்ஸாம் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 10 டேஸ் லீவ் வரும். 10 டேஸ் லீவில் இவங்கள பார்க்காம எப்படி இருக்க போகிறாங்களோ அப்படின்னு தெரியாமல் அமுலு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. மகேஸ்வரியை விட்டுட்டு அவங்களால இருக்கவே முடியாது. அப்போ மகேஸ்வரி சொன்ன இங்கே தானே இருக்க போகிறேன்னு நினச்சா வந்து பார்க்கலாம், நான் உங்கள் வீட்டுக்கு அப்பப்போ முடிஞ்சால் வரேன். ஹலோ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வண்டி வச்சுருக்காரு, கூட்டிகிட்டு வருவார், நீ இவ்வளோ தூரம் எப்படி வருவேன், நடந்தே வருவியா அப்படின்னு கேட்பாங்க.
ம். உன்ன பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எதுக்காக? எனக்காக கஷ்டப்பட்டு அவ்ளோ தூரம் நீ வருவ அப்படின்னு கேட்டேன். தெரியாது. எனக்கு உன்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ட்டு பேசிட்டு நார்மலா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க இவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா மகேஸ்வரி வந்து அமுலு வீட்டுக்கு போவாங்க. அமுலு வீடு எப்படி இருக்குன்னா, மாடி வீடு, ம் 2 பெட்ரூம்ஸு, ஹாலு, கிச்சன்னு வீடு சூப்பரா இருக்கும். அவங்களுக்கு அந்த மாரி வீட்ல ஜாலியா இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரே பொண்ணு. அமுலு மட்டும் தான். ஸ்ரீமதி ஓகே. ஸ்ரீமதி மட்டும் தான். இவங்க போயிட்டதும், ஆ இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அதோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸ்கூல் அப்படிங்கும்போது யூனிஃபார்ம். அது வந்து பெருசா தெரிஞ்சுக்கொள்ளாது. பட் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஃபுல்லா டிஃப்ரெண்ட்டா இருக்கும் இல்லையா? ஒரு மாதிரி அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு கில்ட்டியா ஒரு மாதிரி, "என்னடா இந்த மாரி ட்ரெஸ் போட்டுட்டு இவங்க வீட்டுக்கு எப்படி போறது?" அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருப்பாங்க வெளியில போகவே போகாம. அதுக்கப்புறம் மாடிக்கு வந்து பால்கனிக்கு வந்த அமுலு வந்து அவங்கள பார்த்துட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. "ஏய் மகேஷ் நீங்க என்ன பண்ற? ஐயோ!" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து குடு 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 குடுன்னு ஓடி வருவாங்க. ஓடி வந்து கேட்ட ஓப்பன் பண்ணி ஓடி வந்து டக்குன்னு ஹக் பண்ணிடுவாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹக் அதான். ஹக் பண்ணதும் மகேஸ்வரிக்கு என்னன்னே சொல்றது ஒரு பயம், ஒரு பதட்டம் எல்லாமே இருக்கும். அந்த ஒரு பிரிவுக்கு அப்புறம் வர ஒரு ஹக்கோ, ஒரு பார்க்குற ஒரு பார்வையோ, அவங்கள மீட் பண்ற அந்த செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்குள்ள ஒரு இனம் புரியா ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு ஃபீல்ல வந்து அவங்க வந்து நல்லா டைட்டா ஹக் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து நார்மலா ஹக் பண்ணிடுவாங்க. பட் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு பயம், பதட்டம், படபடப்பு எல்லாமே இருக்கும். அவங்க நல்லா டைட்டா ஹக் பண்ணவும், இவங்க வந்து என்ன பேசுறதுன்னே தெரியாம சைலன்ட்டா நின்னுட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் அவங்கள விட்டு வெளிய வந்து, "ஏன் வெளியிலயே நிக்கிற? வா உள்ள போலான்ட்டு" கை பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க. அவங்க இவங்கள பார்த்து ஹாப்பினஸ்ல இருப்பாங்க. அவங்க வந்து ரிச் ஃபேமிலி, நம்ம வந்து லோ ஃபேமிலி அந்த ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள போவாங்க. அங்க நெறைய ஸ்நாக்ஸ் குடுப்பாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு, அன்னைக்கு லஞ்ச்சையும் சாப்பிட்டுட்டு, "சரி வா என் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். உன்ன என் ரூம்ல எல்லாத்தையும் நான் உனக்கு காட்டுறேன்" அப்படின்ட்டு அவங்க டாடி அண்ட் அவங்க மம்மி கிட்ட சொல்லிட்டு அவங்கள வந்து ரூமுக்கு கூட்டிட்டு போவாங்க. ரூமுக்கு கூட்டிட்டு போனதும் அங்க இருக்கிறது டாய்ஸு, அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோஸ், அவங்களோட ட்ரெஸ் கப்போர்டு, அவங்க வச்சிருக்கிற கிஃப்ட்ஸு எல்லாத்தையும் அவங்க வந்து காமிப்பாங்க. இவங்க வந்து அவங்க வீட அப்படியே சுத்தி பார்ப்பாங்க. அவங்க பெட்ரூம் பார்ப்பாங்க. நெறைய திங்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க அந்த ஒரு லைஃப்ப இவங்கலாம் ஜஸ்ட் கண்ல கூட பார்த்ததில்ல அந்த ஏஜ் வரைக்குமே. அது பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, "இவ்ளோ பெரிய வீடா? இவ்ளோ பெரிய பெட்ரூமா? இவ்ளோ பெரிய பெட்டா? பெட் இப்படி நல்லா புசு புசுன்னு இருக்கே!" அந்த ஒரு ஃபீல்ல இருப்பாங்க. அப்போ அ ம மகேஸ்வரி வந்து எல்லாத்தையும் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அமுலு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லேசா கதவ லாக் பண்ணிட்டு அவங்க பக்கத்துக்கு போவாங்க. ஸ்டில் அவங்க வந்து இன்னும் அதே மைண்ட் செட்ல இருக்கிறதுனால, அந்த ஹாப்பினஸ் மூமெண்ட்டுக்கு அவங்க வரமாட்டாங்க. இவங்க மறுபடியும் போயிட்டு அவங்கள ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணிடுவாங்க. ஹக் பண்ணதும் மகேஸ்வரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம சைலன்ட்டா நின்னுட்டு, அவங்க காதுகிட்ட சொல்லுவாங்க. "ஏய் அமுலு என்ன பண்ற?" அப்படின்னு கேட்பாங்க. "நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா? எங்க உன்ன நான் எப்போ பார்ப்பேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உனக்கு இப்பதான் என்ன பார்க்கணும்னு தோணுச்சா?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல, எனக்கு எப்படி இவ்வளோ தூரம் வருதுன்னு தெரியல. அதான் அப்புறம் அப்பாகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவரு தான் சைக்கிள் எடுத்துட்டு வந்து என்ன இங்க விட்டுட்டு, நான் வீட்டுக்கு போயிட்டாரு. ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் அப்பா வீட்டுக்கு வரல?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல வரல" அப்படிம்பாங்க. சரி ஓகே பரவால்ல விடு. நீயாவது வந்தியே அப்படின்ட்டு ஹக் பண்ண அதே மூமெண்டோடயே அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமுலு வந்து மகேஸ்வரிய கொஞ்சம் டைட் பண்ணுவாங்க. அந்த ஹக்க கொஞ்சம் கொஞ்சமா டைட் பண்ணுவாங்க. டைட் பண்ண மகேஸ்வரிக்கு ஏதோ ஒரு ஃபீல். அந்த ஏஜ்க்கு அது என்ன ஃபீல்? என்ன? ஏது? அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரியாத ஒரு ஃபீல். அந்த ஃபீல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்டின்னா, கை, கால் எல்லாம் உதற ஆரம்பிச்சுடும். ஹார்ட் பீட் அப்படி பயங்கரமா
துடிக்க ஆரம்பிச்சிடும். வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாம சைலண்ட்டா இருப்பாங்க. அப்புறமா கொஞ்சமா அவங்கள ரிலீஃப் பண்ணி, அமுலு வந்து அவங்க ஃபேஸ நல்லா ஒரு ரொமான்டிக் ஐ கான்டாக்ட் ஒண்ணு அவங்களுக்கு குடுப்பாங்க. குடுத்ததுக்கப்புறம் அப்பவும் அவங்க கிட்ட இருந்து எந்த ரியாக்ட் வராது. அப்படியே பார்த்துக்கிட்டு அந்த பதட்டத்தோடயே நின்னுட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அமுலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பக்கத்துல போயி அவங்க சீஸ்ல ஒரு கிஸ் பண்ணுவாங்க. இந்த பக்கம் கிஸ்ல ஒரு கிஸ் பண்ணி, நெத்தில ஒரு கிஸ் பண்ணுவாங்க. இது பண்ணதும் மகேஸ்வரிக்கு ஃபுல்லாவே கரண்ட் பாஸ் ஆகும். அந்த ஃபீலுக்கு என்னன்னு பேரு அவங்களுக்கு தெரியல. பட் அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா, நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணாங்க. அட் த சேம் டைம் பயமும் இருந்துச்சு. இதுக்கு என்ன பேரு? என்ன உறவு? அதெல்லாம் தெரியாது. பட் அந்த ஃபீல் அந்த இடத்துல, அந்த சிச்சுவேஷனுக்கு ஹேப்பியா இருந்தாங்க. 2 பேரும் என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் பிரிஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு, அமுலு வந்து அவங்க கைய புடிச்சு, "ரொம்ப தேங்க்ஸ் இங்க வந்ததுக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு வார்த்தையுமே வெளிய வராது. இந்த ஹக் அவங்கள டோட்டலா சைலண்ட் ஆக்கிடும். "ஓகே. நீங்க இருந்தா இப்படியே ஃப்ரீஸ் ஆன ஐஸ் மாரி தான் இருப்ப. வா நம்ம கீழ போகலாம்" அப்படின்ட்டு, அங்கருந்து கைய புடிச்சு கீழ கூட்டிட்டு போயிடுவாங்க. கீழ கூட்டிட்டு போயிட்டு, கீழ கொஞ்ச நேரம் பேசிட்டெல்லாம் இருந்துட்டு மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, "சரி நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா?" அப்படின்னு சொல்லுவாங்க மகேஸ்வரி. உடனே அவங்க வந்துட்டு, "போகணுமா? என் கூடயே இருக்கலாமே" அப்படின்னு சொல்லுவாங்க. "அது முடியாதுல்ல. அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் போணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி ஓகே. போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு வாயால சொல்லுவாங்களே தவிர, அமுலு வந்து அவங்க புடிச்ச கையா தான் இருக்கும். விடவே மாட்டாங்க. ரொம்ப டைட்டா வந்து மகேஸ்வரிய அவங்க கைய புடிச்சிருப்பாங்க. ஸோ, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டோரி எப்படி இருக்குங்கிறத கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டோரி புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ டு லிசனிங் தி ஸ்டோரி.